இந்த வீடியோவில் ஆடிப்பட்டத்துக்கு எந்தெந்த மாதங்களில் என்னென்ன விதைகளை விதைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செடி காய்கறிகள், கொடி காய்கறிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள், பூச்செடிகள், சம்மர் ஃப்ளவர், வின்டர் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் எந்தெந்த மாதத்தில் நடணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் தரமான மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது, விதை நேர்த்தி எப்படி செய்யறது, விதைகளை நம்ம செடிகளிலிருந்து எப்படி சேகரிக்கலாம், ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடி காய்கறிகளை ஏன் நடுறாங்க, விதைகளை எப்படி விதைக்கலாம் அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். நீங்க முதல்ல தோட்டம் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழு தகவலையும் தரும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ஆடிப்பட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதமே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏப்ரல் டு மே தான் இந்த கிழங்கு வகைகள்லாம் நான் ஆரம்பிப்பேன். இந்த கிழங்கு வகைகள்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட கால பயிர், அதாவது 8 மாதத்துல இருந்து 10 மாதம் வரைக்கும் ஆகும். ஏப்ரல் டு மே இந்த கிழங்கு வகைகள்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள், நான் ஏப்ரல் மாதமே ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி, இது பார்த்தீங்கன்னா இதுதான் மா இஞ்சி. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த மா இஞ்சி கிடைச்சா நீங்கள் இதை நட்டு வைங்க. ஒரு 2 மா இஞ்சி நட்டாலுமே போதும். 10 மாதத்தில் உங்களுக்கு 1 கிலோ நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் இவ்வளோ வச்சுருக்கேன். அப்புறம் சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் நடலாம். இது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஒன்று ட்ரேல வச்சுருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தடியில் வச்சுருக்கேன். இது மரவள்ளி கிழங்கு, போன வருஷம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஒரு 2 செடியில இவ்வளோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு வளர்ந்துருக்கு. மஞ்சள் வெரைட்டிலாம் ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்க கூடாதான்னு கேட்பீங்க. தாராளமாக ஆரம்பிக்கலாம். இதுவே ஏப்ரல் மே மாதத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்களா, இதில் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சளும் சேர்ந்து இருக்கு. இதுவே ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த குண்டு மஞ்சள் இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. விரலி மஞ்சள் மட்டும் வரும், குண்டு மஞ்சள் சின்ன அளவுக்கு வரும். அக்டோபர் நவம்பர்ல கூட நீங்க ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா பொங்கலுக்குலாம் நம்ம 2 அடிக்கு பாத்தீங்கன்னா அந்த செடி வளர்ந்துருக்கும். கீழே பாத்தீங்கன்னா மஞ்சள் குட்டியுண்டா இருக்கும். ஸோ இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே முதல்ல செடி தான் வளர ஆரம்பிக்கும், போக போக தான் கிழங்கு பெருக ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இந்த கிழங்கு வகைகளை ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிழங்கு பெருசாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஏப்ரல் டு மேல ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அடிப்படை காய்கறிகள். தக்காளி, கத்திரிக்காயில் எல்லா வகையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது பச்சை கத்திரி, உஜாலா கத்திரி, இது போல் எல்லா கத்திரி வகையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். வெண்டைக்காயில் பட்டை வெண்டை, மலை வெண்டை, சிகப்பு வெண்டை, யானைத்தந்த வெண்டை, இது மாதிரி வெண்டைக்காயில் எல்லா வெரைட்டியும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கொத்தவரங்காய் விதைக்கலாம். அப்புறம் முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, இது எல்லாமே ஆரம்பிக்கலாம். வெள்ளரிக்காய் கூட நீங்கள் ஜூன் மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம். மிளகா, இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கலாம், அதாவது ஆடி 1ல் ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய். இந்த பஜ்ஜி மிளகாய் நீங்கள் ஜூலை லாஸ்ட்ல ஆரம்பிங்க. இது பார்த்தீங்கன்னா கொடமிளகாய் வின்டர் வெஜிடபிள்ஸில் வரும், அதாவது குளிர்கால காய்கறிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டியலில் வரும். இந்த கொடமிளகாவை பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1st வீக்கில் ஆரம்பிக்கலாம். இந்த கொடமிளகாவும் பஜ்ஜி மிளகாவும் நீங்கள் விதைகள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பழுத்த மிளகாவை எடுத்து அதில் உள்ள விதையை ஒரு 3 நாள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா நல்லா வளரும். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நீங்கள் விதையா போடுறதா இருந்தால் பிப்ரவரி டு ஏப்ரல் இந்த 3 மாசத்துல எதனா ஒரு மாதம் போடலாம். ஏன்னா இது நாற்று வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும். விதை வெங்காயம் நீங்கள் நடுறதா இருந்தால் ஏப்ரல் டு மே இல்லை அக்டோபர் டு நவம்பர், இந்த 2 சீசன்ல எப்போ வேணா போடலாம். ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரை விதைகளை நீங்கள் விதைக்கலாம். அதாவது அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா 8 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். மழை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதத்துலேயே ஆரம்பிச்சிருங்க. இந்த அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் மழை வந்தால் உடனே சாஞ்சிரும். ஆனால் அகத்திக்கீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா விதைகள் பெருசாக இருக்கு பாருங்க. இந்த செடியும் மழை வந்தாலும் சாயாது. ஸோ இந்த மாதிரி விதைகளை நீங்கள் லைட்டாக மழை வந்தால் கூட ஆரம்பிக்கலாம். செடி முருங்கை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். கீரை விதையை எப்படி விதைக்கலான்றத பார்க்கலாம். முதல்ல மண் கலவை ரெடி பண்ணிக்கோங்க. மண் நல்லா ஈரமா இருக்கணும், இறுக்கமா இருக்கக்கூடாது, பொலன்னு இருக்கணும். இந்த விதையை நான் விதை நேர்த்தி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்றதுன்றத பின்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த விதையை இப்படி பரவலா தூவி விடுங்க. லேசா மண் எடுத்து இப்படி தூவி விடுங்க. இப்ப தண்ணி ஊத்திடாதீங்க. இப்ப தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா விதையெல்லாம் தனித்தனியா போய் மொத்தமா வளர ஆரம்பிச்சிடும். முதல்லயே தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் விதை போடணும். இப்ப 4 நாள் கழிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு வளர்ந்துருக்கு.
7 நாள் கழிச்சு எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. நல்லா பரவலாக வளர்ந்துருக்கு பாருங்க. கோடைக்கால பழங்கள் அப்படின்னு சொல்ற தர்பூசணி, முலாம்பழம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் மாதம் போடலாம். அப்போதான் இந்த குளிர்காலத்தில் இது நல்லா பூ விட்டு நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த கிர்னி பழம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. ஜூன் மாதமே போட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா பழமே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பூச்செடி வகைகளில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஃப்ளவர்ஸ், வின்டர் ஃப்ளவர்ஸ் இருக்கு. சம்மர் ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, கனகாமரம், முல்லை, ஜாதி, பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ் எல்லா வெரைட்டியும் நீங்கள் ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த நீலம் வெரைட்டி, செண்பகப்பூ இதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிங்க. இதெல்லாம் அதிகமாக வெயில் தாளாது. அப்புறம் மரு, தவனம், இந்த ரோஸ்மெரி இந்த மாதிரி வாசனை உள்ள செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கலாம். இந்த சம்பங்கி வகை இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஜூன் மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம். பெங்களூர் ரோஸ் வெரைட்டிலாம் நீங்கள் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறது நல்லது. அப்புறம் வின்டர் ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்பரா, ஜெனியா, பெட்டூனியா, காஸ்மோஸ், டயலியா, கசேனியா இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்ம நடலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஜெர்பரா பூ. எல்லோ கலர் ஒன்று இருக்கு, பிங்க் கலர் ஒன்று இருக்கு என்கிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நீங்கள் ஆரம்பிங்க. கொஞ்சம் வெயில் பட்டால் கூட இது வளராது. பூச்செடிகள் கொஞ்சமாவது வைங்க, அப்போதான் பாலினேஷன் நடக்கும். அப்புறம் மண்கலவு. என் தோட்டத்துக்கு நான் மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறேன்றதை பற்றி சொல்கிறேன். 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு இந்த மாதிரி வேப்பிலை சருகு, அப்புறம் 1 பங்கு ஆட்டு சாண உரம் இல்லைன்னா மாட்டு சாண உரம். இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி உயிர் உரங்கள் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியெல்லாம் கலந்து ஒரு 2 மாதம் வச்சுருப்பேன். ஏப்ரல் 15 ஆரம்பிச்சேன்னா ஜூன் 15 வரைக்கும் 2 மந்த்ஸில் இதெல்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் விதைகள் விதைக்க ஆரம்பிச்சிருவேன். பொதுவாக கோகோபீட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த வேப்பந்தழைங்களை போடுறதால இதில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கும். இதிலெல்லாம் கீரைகள் விதைச்சோம் அப்படின்னா வேற எந்த உரமும் தேவையில்லை. இந்த மண் கலவையிலேயே கீரைகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு ஏன் கொடி காய்கறிகளை விதைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இன்னும் கூட ஊருங்களில் இந்த தானிய வகைகள்லாம் அமாவாசை அன்னைக்கு காய வச்சு எடுத்து வைக்கிறது ஒரு பழக்கம் இன்னைக்கும் இருக்குது. அதனால அமாவாசை அன்னைக்கு கொடி காய்கறிகளை விதைச்சா பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அது இல்லாம இந்த ஆடி அமாவாசைக்கு அப்புறமா கொடி காய்கறிகள் வளரத்துக்கான ஒரு இயற்கையான சூழலும் உருவாகும். அதனால இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடி காய்கறிகளை விதைக்கிறாங்க. என்னோட சேனலை நீங்க முதல்ல பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.